கனவு, சத்துணவு போன்ற திட்டங்கள் மூலமா 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரோட ஸ்டாலின் விளையாடிட்டு இருக்காரு. கோவை மாநகராட்சி பள்ளியில சத்துணவு சாப்பிட்ட 43 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் ஐயா, சோத்துல பள்ளி விழுற அளவுக்கு தான் நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவீங்களா? இத பத்தி கொத்தடிமைகள் கிட்ட கேட்டா எங்கேயாச்சும் 1-2 எல்லா ஆட்சியிலும் நடக்கத்தான் செய்யணும் நார்மலைஸ் பண்றானுங்க. கடலூர்ல மதிய உணவருந்திய 33 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். திருவண்ணாமலையில பள்ளி விழுந்த உணவை உண்ட 63க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். அரியலூர்ல மதிய உணவு சாப்பிட்ட 35 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். திருச்சியில சத்துணவு சாப்பாடு சாப்பிட்ட 15 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்துல 9 மாணவிகளுக்கு விடுதி உணவால வாந்தி மயக்கம். கள்ளக்குறிச்சியில 37 பள்ளி குழந்தைகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரம்பலூர்ல 10 மாணவர்கள், திருவள்ளூர்ல 6 மாணவர்கள், தருமபுரியில 17 பள்ளி குழந்தைகள், தஞ்சாவூர்ல 15 பேர்னு மாணவ மாணவிகள் உடல்நிலை சரியில்லாம சிகிச்சை எடுத்திருக்காங்க திமுக கொடுத்த சத்துணவுனால. சத்துணவே ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஆனா திருட்டு திமுக அதுலயும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. விழுப்புரத்துல சத்து மாத்திரை சாப்பிட்ட 25 பேருக்கு வாந்தி மயக்கம். இப்படி ஒரு கேவலமான அரசை பாத்திருக்கீங்களா? காலை உணவு திட்டத்துல சாம்பாருக்கு விழா எடுத்து விளம்பரம் பண்ணின திமுக ஏன் பள்ளிக்கு பவழ விழா எடுக்க கூடாது?